ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தினமும் தலைக்கு எண்ணெய் தடவலாமா? ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கருவேப்பிலை எண்ணெய் தினமும் தடவலாமா? அப்படின்னு தான். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு கருவேப்பிலை நல்லாவே யூஸ் ஆணுச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெய் வச்சுக்கிட்டு தான் வரேன். இதில் சின்ன சின்ன முடியாக குட்டி குட்டியாக பாருங்கள், கொட்டின முடி திரும்ப முளைச்சிக்கிட்டு வருது. ஆனால் நம்ம எப்படி எண்ணெய் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு எண்ணெய் வைக்கிறோம், நான் எல்லாமே ஹேர் ஆயில் பண்ணுறேன், ஹேர் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் முடி கொட்டுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எப்படின்னா, சில பேர்த்துக்கு ட்ரை ஹேராக இருக்கும், சில பேர்த்துக்கு ஆயில் ஹேராக இருக்கும். நம்ம எது என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதை சூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் தடவணும். ட்ரை ஹேராக இருந்தால் நீங்கள் டெய்லி நிறைய எண்ணெய் வைக்காதீங்க, கையில் ஊற்றி நிறைய எண்ணெய் வைக்காதீங்க. பாப்பாவுக்கு ட்ரை ஹேர் தான். அதனால் ஸ்கூல் போகிறப்ப எப்பயுமே நான் கருவேப்பிலை எண்ணெயை மட்டும்தான் பயன்படுத்துவேன். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் பயன்படுத்துங்க, இப்போ இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். நான் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் அந்த எண்ணெயை பயன்படுத்துவேன். அது எந்த எண்ணெய்ன்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கருவேப்பிலை எண்ணெய் நிஜமாலுமே வச்சா கருப்பாகுமா அப்படின்னு பார்த்தா, ஒரு மாதிரி செம்பட்டையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை எண்ணெய் எங்களுக்கு நல்லாவே உதவி செஞ்சுருக்கு. ஏன்னு சொன்னால், நான் டெய்லியும் வைப்பேன். எப்பயுமே தலைக்கு எண்ணெய் வைக்கிற போதும் நீங்கள் நகத்தில் போயிட்டு சுரண்டுறது, சீப்பில் சுரண்டுறது அந்த மாதிரி தப்பாக செய்யாதீங்க. எனக்கு ஆயில் ஹேர், நான் டெய்லி எண்ணெய் யூஸ் பண்ணலாமான்னா அப்படி பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால், நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் நீங்கள் எண்ணெய் வைக்கலாம். ஏன்னு சொன்னால், நம்ம தலையில் ஏற்கனவே ஆயில் ஹேராக இருக்கும்போது நம்ம இன்னுமே எண்ணெய் அதிகமாக வச்சோம்னா முடி கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படின்னு சொன்னால், நம்ம எண்ணெய் வைக்கும்போது ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றி நிறைய எண்ணெயிலே குளிக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சமாக வச்சா போதும். நார்மலாக டெய்லியும் வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக வச்சா போதும். அதே வாரத்தில் 2 நாள் பயன்படுத்திங்கன்னா அப்போ கொஞ்சம் நிறையா வச்சுட்டு நல்லா ஹேர் மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சிருங்க. அதே மாதிரி டெய்லி எண்ணெய் வைக்கிறதுக்கு நம்ம செய்கிற வேலையும் கூட நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால், இப்போ நார்மலாக இப்போ ஒரு ஆஃபீஸில் போய் நம்ம வேலை செய்கிறோம்னு சொன்னால், நம்மளுக்கு வாரத்தில் 2 நாள் 3 நாள் கூட எண்ணெய் வச்சா போதும். அதே இப்போ நம்ம ஒரு வெயிலில் போகிறோம், வெயிலில் வேலை செய்கிறோம், அப்போ அப்படி மாதிரி இருக்கும்போது நீங்கள் டெய்லி எண்ணெய் வச்சாலும் கூட ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம தலை முடி வறண்டு போகாமல் இருக்கும். அந்த வெயிலில் வைக்கிறனால நம்ம தலைவலி கூட வராமல் இருக்கும். எண்ணெய் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுனாலும் கூட நம்ம சில பேர்த்துக்கு, எல்லாருக்கும் இல்லை, சில பேர்த்துக்கு தலைவலி வரும். நான் கூட அதை தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மாத்திரையெல்லாம் எப்பயுமே எடுத்துக்க மாட்டேன். தலைவலி வந்தால் நல்லா எண்ணெயை ஊற்றி உச்சியில் நல்லா தேய்ச்சிடுவேன். ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நான் எண்ணெய் வைப்பேன். எனக்கு தலைவலி ரொம்ப கம்மியாயிரும். அதை தான் நான் பயன்படுத்துகிறேன். அதுக்கு மேலே முடியாட்டினா மட்டும்தான் மாத்திரை போடுவேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக என்னென்னா, வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணுற ஹேர் ஆயில் இருந்தால் ரொம்பவே நல்லது. நீங்கள் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கிடச்சா உங்களுக்கு வாங்கிக்கிங்க. இல்லை வீட்டில் இருக்குன்னா அதே யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. நீங்கள் எண்ணெய் சூடு பண்ணும்போது அந்த வடை சட்டியில் நீங்கள் இரும்பு வடை சட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லது. தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம சூடு பண்ணி எடுக்கும்போது தண்ணி இருந்தால் அந்த எண்ணெய் வேகம் கெட்டு போயிடும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஆகிற மாதிரி நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. பாட்டிலில் ஊற்றி வைக்கும்போது நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டு ஊற்றி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம தலை பின்னி போட்டால் முடி கண்டிப்பாக கொட்டாமல் முடி வளருமான்னு. கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. என்னன்னா, நம்ம தலையை அப்படியே விட்றது, இல்லாட்டி இறுக்கமாக கொண்டை போடுறது அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நானே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு நிறைய முடி கொட்டுனுச்சு. அப்புறமேட்டுக்கு தான் தலை பின்னி போட்டால் ரொம்பவே நல்லது. ஆனால் தலை பின்னுறதுலையும் நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், பின்னும்போது ரொம்ப டைட்டாக பின்னக்கூடாது. அப்போ வீட்டில் இருக்கவங்களாலும் சரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இறுக்கமாக பின்னவே பின்னாதுங்க. ஏன்னா அது ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம அவுத்து விட்டோடனே அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால் முடி கொட்டும். அதனால் கொஞ்சம் அந்த தலை கட்டுற இடத்துல மட்டும் கொஞ்சம் லூஸாக பின்னுங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பின்னிக்கலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணனா முடி கொட்டாதா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். கண்டிப்பாக இல்லை. இதெல்லாம் ஒரு 75% மட்டும்தான். ஆனால் உடல் ஆரோக்கியம், ஆரோக்கியமான உணவுகள், நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது அதுதான், ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான தூக்கம், டென்ஷன், மன உளைச்சல் இதெல்லாம் இருந்தாலும் கூட கண்டிப்பாக முடி கொட்டும். நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் ஃபோனு நிறைய பார்க்குறத தவிர்த்துங்க. ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் வந்து கதை படிப்பேன். கதை படிக்கிறது ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் கூட படிப்பேன். எனக்கு நிறையாவே முடி கொட்ட தூக்கம் இருக்காது. அடுத்த எபிசோடு எப்போ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனாலவே எந்த டைமில் போடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதனால் சரியாக தூக்கம் இருக்காது. அப்புறம் நிறைய முடி கொட்டு இதெல்லாம் நான் எண்ணெய், ஹேர் ஆயில், ஹேர் பேக்கு எல்லாமே ட்ரை பண்ணி கூட எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் சரி சரியாக தூக்கமே இல்லை, கண்ணுக்கு கீழே ரொம்ப கருப்பாக இருக்குது, அந்த மாதிரி தான் சரி தூக்கம் இல்லாதனால இனி அதை விட்டுறணும்னு சொல்லிட்டு படிப்பேன். கொஞ்சம் ராத்திரியில் அவ்வளோவா படிக்க மாட்டேன். இப்போ வந்து நல்லா முடி கொட்டுறது நின்றுருக்கு. நீங்கள் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் பயனுள்ள தகவல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தது என்ன வீடியோ வேணும், எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா எங்கள் சேனலில் இருக்கிற அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு போங்க. இதை வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.